மைக்ல கூப்பிட்டு சொல்லுவாங்களா? உடனே நடவடிக்கை எடுக்க வர்றாங்க. இங்க இருந்து இந்த குணசேகரன் சாரு, விஜயகுமார் சாரு வர்றாங்க. 2 போலீஸ் அழைச்சிக்கிட்டு அங்க 100 பேர் நிக்கிறோம். 100 பேர்கிட்ட கேட்கறாங்க அந்த மாதிரி சம்பவம். அந்த பொண்ணு அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தெளிவா நான் சொல்றேன், இவங்க வந்த கோணத்தை பார்த்துட்டு ஏதோ திட்டம் நடக்குது, சதி நடக்குதுன்னு ஆடியோ வீடியோ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றேன். எல்லாத்தையும் விசாரிச்சு சரி நாங்க போய் சொல்றோம், தேவைன்னா கூப்பிடுறோம் வாங்கன்ட்டு அதோட வந்துட்டாங்க. வந்து இங்க வழக்க போட்டாங்க. அது என்ன உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் என்னமோன்னு சொல்லி போட்டாங்க. அதுவும் பெண்களுக்கு எதிரானதான், பெண்களை அடிச்சதாகவும் பிடிச்சதாகவும். அந்த பொண்ணு எப்படி தெரியுமா பெட்டிஷன் எழுதி கொடுத்துச்சான்? அப்ப இருந்த செந்தூர் பாண்டி சொல்லியிருக்காரு, எஸ்பி கிட்டையும் சொல்லியிருக்காரு, அப்ப இருந்த திருவாரூர் டிஎஸ்பி கிட்ட ஐயாத்துறை கிட்டையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இது மாதிரி வந்து அந்த பொண்ணு மனமே ஊற்றி கொடுத்திக்கிறவன்னு பெட்டிஷன்ல எழுதி கொடுத்துச்சு, வச்சு கைது பண்ணலடா, அதனால வேற வழி இல்லாம நாங்கள் வழக்கு போட்டோம். ஐயா நான் தூக்கு மாட்டி செத்து போயிடுவேன்னு சொன்னாக்க இந்த பேர் தான் எனக்கு காரணம்னு ஐயா நான் வந்து கையை காட்டி சொன்னா இவர் மேல வழக்கு போட்டுருவீங்களா? தூக்கு மாட்டி செத்துருவேன்னு சொன்னா கையை வழக்கு முடியல, விசாரிக்க முடியல, நியாயம் இல்லையா, நீதி இல்லையா? இன்னும் வழக்கு போறதுல செந்தூர் பாண்டி பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க. அப்ப இங்கேயும் மனதை ஊற்றி கொடுத்துக்கிடுவேன் செத்து போயிடுவேன்னு சொன்னிச்சு. அதே மாதிரி அங்க உமன் ஆக்டில போட போகும்போது மனதை ஊற்றி கொடுத்துக்கிடுவேன் செத்து போயிடுவேன்னு சொன்னிச்சு. அப்ப ரெண்டும் ஒத்து போகுது. அப்ப ஐயப்பன் புரோக்கர் வேலை பாக்குறாரா, போலீஸ் வேலை பாக்குறாரா? கூலிப்படைக்கு உடந்தையா இருக்காரா இல்ல போலீஸ் வேலை பாக்குறாரா? என்ன நிலை இது? காவல்துறை நாங்க எதுக்கு எப்படி நம்புறது? சாதாரண ஒரு போலீஸ் அழைச்சாங்கன்னா நாங்க எப்படி வர முடியும்? உங்களை நாங்க எப்படி நம்ப முடியும்? கூலிப்படையை கூட நம்பிடலாம் பாருங்க. அவங்க இறக்கப்பட்டு விட்டு போயிடுவான். அவங்க கூட அந்த பொண்டாட்டி பிள்ளையோட வந்தா வெட்ட மாட்டான். கூலிப்படை சொல்றாங்க, பொண்டாட்டி பிள்ளையோட இருந்தா பெண்களோட இருந்தாலும் வெட்டிட மாட்டாங்க, தனியா இருந்தாலும் வெட்டுவாங்க, மனசாட்சி உள்ளவனுங்கிறாங்க. ஆனா நீங்க எந்த மனசாட்சியுமே இல்லாம இப்படி கேவலமா ஒரு வழக்கு போட்டு எங்க மேல எங்களை உள்ள தள்ளுறது உங்களுக்கு என்ன கிடைக்குது? நியாயம் வேண்டியது இல்லையா, நீதி வேண்டியது இல்லையா? பேட்டையில பணம் இருக்குன்னு சொல்லி இத்தனை நாள் ஆகுது. நீங்க நடவடிக்கை எடுங்க. இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதுல போராட்டத்தால ஏற்படுதா? சாதிக்கு எதிராக போராடுறோம்னா எந்த சாதி இந்த சாதி தேவையில்ல, இவன் எதிரானவன் போராடுறா? எந்த மதத்துக்கு எதிராக போராடுறா? விடுதலை செய்தியில் போராடுதா? எந்த அரசியல் கட்சிக்கு எதிராகவும் போராடுதா? யாருக்கு எதிராகவும் போராடலையா? திருட்டு பயல்களுக்கு எதிராகவும், முன்னமாரி பயல்களுக்கு எதிராகவும், கூலிப்படையோட உடந்தையா இருக்கிறவனுக்கு, கடத்தலோட உடந்தையா இருக்கிறவனுக்கு அவனுக்கு எதிராக தானே போராடுறோம். பொதுமக்களுக்கு தேவையான கோரிக்கை தானே. பொதுமக்களுக்கு தேவையான கோரிக்கை ஓரமா 10 பேர் போறோம்னு நாங்க சொன்னோம், முடியாதுன்னு சொன்னாங்க. 5 பேர் போறோம்னு சொல்றோம். 5 பேர் அனுமதிக்க முடியாதா? 2 பசங்க கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாங்க என்ன பண்ணோம்? கொலை பண்ணாம கொள்ளை அடிச்சோமா? கையில கொண்டு வந்து கட்டி அப்படியே சுருட்டி இழுத்துட்டு போறது பாக்குறீங்க. விடுதலை சிறுத்தைகள் எதுக்கும் அஞ்சாது. உங்களுக்கு நாங்க திட்டமிட்டு எங்களுடைய சேவைகளை செய்ய ஆரம்பிச்சோம்னா, எங்களுடைய போராட்ட யுக்திகளை நாங்க திட்டமிட்டபடி பார்க்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு நெருக்கடி உங்களுக்கு தான், காவல்துறைக்கு தான் நெருக்கடி வரும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. காவல்துறைக்கு தான் நெருக்கடி வரும், இருக்கக்கூடிய டிஎஸ்பி தான் நெருக்கடி வரும், இங்க இன்சார்ஜில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்கள் தான் நெருக்கடி வரும். நாங்க ஒன்றும் லேசா உங்களோட நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் கில்லுக்கு கிடையாது. மாபெரும் இயக்கமா எங்க தலைவர் வளர்த்திருக்காரு. நீங்க என்னமோ எப்படி தள்ளி விட்டு போயிடலாம்னு பாக்குறீங்க, அச்சுறுத்துறீங்க. நேற்று பர்மிஷன் இல்லைன்னு சொன்னீங்க, உங்க நிலைப்பாட்டில் சரியா இருந்தீங்களா? நாங்க நடத்துவங்க, நாங்க எங்க நிலைப்பாட்டில் சரியா இருந்தோம். அதான் விடுதலை சிறுத்தைகள் எங்க நிலைப்பாட்டில் சரியா இருப்போம். நீங்க இப்ப காலையில வந்து லேட்டா காலதாமதமா சொன்னதுனால மைக் செட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதை திட்டமிட்டதை நீங்க சரியா பயன்படுத்தல. நீங்க தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறீங்க. விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு மாறாது. அதே போல பேரூராட்சியில வடிகால் இல்ல. மழை காலத்தில் வருஷம் 3 பில்லு 4 பில்லு ஒரே நாளையில ஒரே ஜேசிபிக்கு போட வேண்டிய சூழ்நிலை வருது. வருஷம்